கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாராக, உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 3வது வசனம். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த நல்ல நாளில் கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இயேசு என்னும் நாமத்தின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு தேவன் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவராகிய இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், சிலுவையிலே எனக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை நாம் விசுவாசித்து உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்படுவோம். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளின் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உட்பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் உண்டாக்குகிறார். இயேசு என்னும் நாமத்தை ஒரு மனிதன் விசுவாசித்து இயேசுவை உள்ளத்திலே ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான், அவன் நீதிமானாய் மாறுகிறான். இயேசு என்னும் நாமத்தினாலே நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். ஆனாலும் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி மல்கியா சொல்லுகிறார். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் பயந்திருக்கும் போது அவர் நீதியின் சூரியனை அவர் உதிக்க செய்வார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். பாவத்தை விட்டு நாம் விலகி ஓடும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை நாம் செய்யாமல் நம்மை தற்காத்துக் கொள்ளும் போது, கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைக்கிறார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறது. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் பயப்படும் போது அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.